மதுரை மீனாட்சி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கு பார்வதி தேவியின் மறு அவதாரமாக பிறந்தவங்க தான் மீனாட்சி. மீனாட்சி பறக்கும் போதே 3 மார்பகத்தோட பிறக்கிறாங்க. அவங்க தனக்கேற்ற கணவனை காணும் போது அந்த 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்பது கடவுளின் ஆசையா இருக்கு. மீனாட்சி சிறு வயது முதலே கல்வி, வீரம் என அனைத்திலும் சிறந்த ஒரு பெண்ணா வளர்ந்து வராங்க. நாட்டில் உள்ள மக்களை அன்பாலும் பாசத்தாலும் ஒரு தாயை போல பாத்துக்கிறாங்க. மீனாட்சி தன்னுடைய அளவில்லாத வீரத்தால படையெடுத்து போற எல்லா நாட்டையும் வெற்றி கொண்டு தன் கொடியை பறக்க விடுறாங்க. இறுதியாக இமயமலைக்கு படையெடுத்து போறாங்க. அங்க சிவபெருமானை பார்த்ததும் அவங்களோட 3வது மார்பகம் மறையுது. சிவபெருமான் தான் தனக்கான துணைன்னு நினைத்த மீனாட்சி அவரை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. மீனாட்சி கொஞ்ச காலம் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு முக்தியும் அடைஞ்சிடுவாங்க. முக்தி அடைந்தாலும் மீனாட்சி அம்மன் இன்றளவும் இந்த பிரபஞ்சத்தின் ராணியாக இருந்து மக்களை ஒரு தாய் போல காத்துட்டு வராங்க. இந்த தாயை வணங்கிட்டு போனா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காவல் தெய்வமா உங்க கூடவே இருப்பாங்கன்னு ஐயப்பன் சாமி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே நம்பப்படுது. விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுத்தும் போதுதான் ஐயப்பன் பிறந்திருக்காரு. இந்த பிறந்த குழந்தையே சிவனும் விஷ்ணுவும் அப்படி